பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. இந்த ஸ்ட்ரோக் எப்படி வருது? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், இந்த மூணுலேயுமே ஒரு ஸ்ட்ரோக் வரலாம். ஆனால் இதில் அதிகமான அளவில் உணரப்படுவது, ஆபத்துக்கு ஆளாகிறது, உடல் சீர்குலையிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, கை காலெல்லாம் குடையுது, காலெல்லாம் ஜிவ்னு குத்துது, முள் மாதிரி எரியுது, இல்லை மரத்து போன மாதிரி இருக்குது அப்படின்னா ரத்தத்தினுடைய அளவு ஒரு ஹை பிளட் சுகர், இல்லை பிளட் சுகர் ரொம்ப குறைஞ்சி போச்சு, லோ பிளட் சுகர், ஹை கொலஸ்ட்ரால், இல்லை அதிகப்படியான யூரியா, கிரியாட்டினின், அப்படி ஒரு நச்சு கலந்த அந்த ரத்தம் அளவு வேணால் நார்மலாக இருக்கலாம். ஆனால் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். நக்கீர நேயர்களுக்கு என் வாழ்த்துதல்கள். கடந்த 2 வாரங்களாக நரம்பு மண்டலமும் அதை சார்ந்த ஆரோக்கிய குறைகளும் என்பதை பற்றி ஒரு முன்னுரையாக சிலவற்றை நாம் பார்த்தோம். அது நரமண்டலம்னா என்ன, அதனுடைய பகுதிகள் என்ன, நரமண்டலத்தினுடைய வேலை என்ன, அது எப்படி ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி ஒரு தலைமை செயலகமாக செயல்படுகிறது என்பதையெல்லாம் நம்ம ஒரு அளவுக்கு தெரிஞ்சு கொண்டிருப்போம் என்பதில் எனக்கு ஐயப்பாடு ஏதுமில்லை. இன்றைய பொழுது இந்த நரமண்டலத்தினால் வரக்கூடிய ஒரு பொதுவான ஒரு உடல் சீர்கேடு அப்படின்னு பார்க்கும்போது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஸ்ட்ரோக் அப்படின்றவாங்க, பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரோக்குன்னாவே ஹார்ட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, மாரடைப்பு வந்துருச்சுன்னா. அப்புறம் சன் ஸ்ட்ரோக்குன்னுவாங்க, ஹீட் ஸ்ட்ரோக்குன்னுவாங்க. அதே மாதிரி ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக். இதில் எல்லாருக்குமே எல்லா விதமான குறைபாடுகள்லேயும் இந்த ஸ்ட்ரோக்குன்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். எதிர்பாராத விதமாக நம்மை தாக்குவது. அதே போல தான் இந்த நரம்பு மண்டலமும் சில சமயங்களில் ஒரு கோபத்துக்கு உள்ளாகும்போது, கோவிச்சுக்கும்போது, அது எப்படி, யாரை, எங்கு, எந்த வகையில், எந்த விதத்தில், எந்த விகிதாச்சாரத்தில் நம்மை தாக்கும் என்பதில் நமக்கு எந்த விதமான ஒரு குழுவும் கிடைக்காமவே இருக்கும். ஏன்னா இந்த பிரெயின் ஸ்ட்ரோக்குன்றதை எப்படி நம்ம பார்க்குறோன்னு சொன்னால், அது ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி, ஒரு இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஒரு அலைக்கற்று அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இந்த முதல் ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் ஒரு தொடர்ச்சியான ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஸ்ட்ரோக்குன்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் உபயோகிக்கப்படுகிறதோ அங்கே உடனே அது தீவிரமான ஒரு நிலைமையை மட்டும்தான் நம்ம நினச்சி, அவ்வளோதான் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா இனிமேல் பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இதுதான் இன்றைக்கு நாம் அனுதினமும் நிறைய நோயாளிகள் மத்தியில், அங்கே குடும்பங்களின் மத்தியில் நான் காண்கிற ஒன்றாகும். இந்த ஸ்ட்ரோக் எப்படி வருது? ஏற்கனவே நரமண்டலத்தை பார்த்தோம். அது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், இந்த மூணுலேயுமே ஒரு ஸ்ட்ரோக் வரலாம். ஆனால் இதில் அதிகமான அளவில் உணரப்படுவது, ஆபத்துக்கு ஆளாகிறது, உடல் சீர்குலையிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் பாதிப்பு ஏற்படும் போது அதற்கு ஒரு ஸ்ட்ரோக் என்பது ஒரு காரணமாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு கூட, இல்லை பண்டைய காலம் தொட்டு கூட, ஒரு ஸ்ட்ரோக்குன்ற வார்த்தைக்கு தமிழில் ஏறக்குறைய ஒரு பக்கவாதம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த பக்கவாதம்ன்றது நான் ஏற்கனவே சொன்னபடி இது ஒரு ஸ்பெக்ட்ரம், லைக் ஒரு வானவில் மாதிரி. ஏன்னா பல வகையான ஒரு வெளிப்பாடுகள், இந்த எக்ஸ்பிரஷன் நிறைய வகையாக அதை பிரிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னு நம்ம தேடி தேடி போய் பார்த்தா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த மூளையினுடைய பகுதிக்கு ரத்தம் செல்லாமல் இருப்பது தான் முக்கியமான முதன்மையான ஒரு காரணமாகும். என்னால் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. அது காரணம் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த காரணத்தினால மூளையினுடைய ஒரு பகுதி அல்லது அந்த ஒரு பகுதியினுடைய சிறு பகுதி எப்போ அந்த ரத்தம் குறைபாட்டுக்கு ஆளாகிறதோ
அந்த இடம் செயல் திறனில் குறைஞ்சி போகிறது. அதற்கு பேர் தான் ஸ்ட்ரோக், வாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பொருள் உடம்புல எந்த பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது சரிவர ரொம்ப கரெக்டாக அதனுடைய பணியை செய்வதற்கு முக்கியமான காரணங்கள் உண்டு, தேவைகள் சந்திக்கப்படணும். அது என்னென்னு கேட்டால் இரத்த ஓட்டம். அதுக்கு இரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும். அந்த இடத்துக்கு இரத்த ஓட்டம் நல்லா இருக்குதுன்னா ஆக்சிஜன் நிறைந்த, நியூட்ரிஷன் நிறைந்த, எல்லா போஷாக்குகளும் நிறைந்த, தேவையான அளவில் குளுக்கோஸ், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், கொலஸ்ட்ரால், கொழுப்பு இந்த ஒரு விகிதாச்சாரத்தில் கலந்த அந்த இரத்தமாக, அதே போல் எல்லா விதமான மினரல்ஸ், வைட்டமின்ஸ் இது எல்லாமே கலந்து அந்த ஆக்சிஜனும் போதுமான அளவில் இருக்கிற அந்த இரத்தத்துக்கு பேர் தான் நியூட்ரிஷியஸ் வெல் பேலன்ஸ்ட் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எந்த ஒரு குறைபாடும், முக்கியமாக இரத்தத்தின் அளவு, இரத்தத்தின் தன்மை, இரத்தத்துக்குள்ளே இருக்கிற நான் சொன்ன ஏற்கனவே அந்த சத்துக்கள், ஆக்சிஜன் இதெல்லாமே நல்லபடியாக சீராக அந்த இடத்துக்கு செல்லும் போது மாத்திரமே அந்த நரம்பு மண்டலம் தன் பணியை சரிவர செய்யும். இதில் எந்த வகையில் ஒரு கோளாறுன்னு ஏற்படும் போது அதற்கேற்றால் போல் அதனுடைய வேலை திறனும் பாதிக்கப்படுறத நம்ம இனிமேல் நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுதுன்னா ஒரு சுதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். கை காலெல்லாம் குடையுது, காலெல்லாம் ஜீவுன்னு குத்துது, முள் மாதிரி எரியுது, இல்லை மரத்து போன மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பெரிஃபரல் நர்வ்ஸ் அதில் சரிவர இந்த நான் சொன்ன ஏற்கனவே அதுக்குள்ளே போஷாக்குக்கு நிறைந்த இரத்த ஓட்டம் குறைவாகும் போது, இல்லை அது ஒரு விஷத்தன்மை நிறைந்த சூழ்நிலைக்கு ஆளாகும் போது, முக்கியமாக இந்த சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு, ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் நம்ம கொண்டு வரலாம். இந்த இரத்த குழாயை, இரத்த ஓட்டத்தை, இரத்தத்தினுடைய தன்மையை பாதிப்பதற்கு நான் இப்பொழுது சொன்ன எல்லா காரணமுமே ஏதாவது ஒரு வகையில் அதுக்கு காரணமாகி விடுகிறது. உதாரணத்துக்கு ஒரு நோயாளிக்கு இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர்னு வச்சுக்கலாம். இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் போதோ, நார்மலை விட இல்லை நார்மலை விட குறையும் போதோ அதனால் என்ன ஆகுதுன்னா இரத்த குழாயும் சுருங்க ஆரம்பிச்சிடும். இரத்த குழாய் சுருங்கும்போது அதுக்குள்ளே செல்கிற இரத்தத்தினுடைய அளவு, அந்த இரத்தம் நல்ல இரத்தமாக, போஷாக்கு நிறைந்த இரத்தமாக இருந்தால் கூட அந்த இரத்தத்தினுடைய அளவு கம்மியாகுது. அதனால் இப்போ வீட்டில் நல்ல ருசியான நல்ல பதார்த்தங்கள் நிறைந்த சாப்பாடு பண்ணும்போது அது 4 பேர்த்துக்கு சாப்பிட்றத திடீர்னு ஒரு 10 பேராக வந்துட்டா எல்லோரும் வயிறு ஆற திருப்தியாக சாப்பிட முடியுமா? அதே போல தான் இந்த இரத்த ஓட்டத்தில் எப்பொழுதெல்லாம் குறைபாடு ஏற்படுகிறதோ அது இதிலேருந்து ஆரம்பிக்கலாம். இரத்த அழுத்தம். இரத்த அழுத்தம் எதை நிர்ணயிக்குதுன்னா இரத்த ஓட்டத்தை நிர்ணயிக்கிறது. இந்த இரத்த ஓட்டம் எதை சார்ந்து இருக்குதுன்னா அழுத்தம் மட்டும் இல்லை, அளவையும் சேர்த்து தான். ஸோ உடம்பில் ஏறக்குறைய தோராயமாக ஒரு 5 லிட்டர் நல்ல போஷாக்கான ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்குது. அது குறையும் போதோ, உதாரணத்துக்கு ஒரு நோயாளிக்கு இரத்தப்போக்கு, நிறைய ப்ளீடிங் ஆகுது. நேற்றுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரியவர் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவருக்கு ஆரம்பத்தில் வெறும் பேதி தான் ஆச்சு. சரி, பேதி தானே, தண்ணி சத்து தானே குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல ஹைட்ரேஷன் பண்ணோம். திடீர்னு பார்த்தா 2வது நாள் என்ன ஆச்சு, அந்த பேதியாகி இருக்கிற அந்த குடலை புண்ணாகி ஒரே ப்ளீடிங்காக போச்சு. ஸோ முந்தின நாள் பண்ண அந்த ஹீமோக்ளோபினுக்கும் 2 நாள் கழித்து பண்ண அந்த ஹீமோக்ளோபினுக்கும் இப்போ ஒரு கணிசமான அளவில் குறைபாடு ஏற்பட்டது. உடனே அந்த நோயாளி வரும்போது கொஞ்சம் பிரைட்டாக இருந்தவர் அப்படியே சோர்ந்து போயிட்டார், அப்படியே மயக்கமான நிலைமைக்கு போயிட்டார். கை காலை நீட்டக்கூட அவருக்கு சக்தி இல்லாமல் போச்சு. இது எதுக்காக நான் அதை சொல்ல வரேன்னா, இரத்தத்தினுடைய அளவு, அதனுடைய சத்துக்கள் நிறைந்த இரத்தத்தினுடைய அளவு கம்மியாகும் போதோ கண்டிப்பாக பாதிக்கப்படுறது முதல்ல நம்ம பிரெயின், 2வது ஹார்ட், 3வது கிட்னிஸ், 4வது குடல், 5வது எல்லா உள்ளுறுப்புகளுக்கும் அது பொருந்தும். கை உச்சந்தலையிலேருந்து கீழே சுண்டு விரல் வரைக்கும் இதனுடைய பாதிப்பு தெரியும். ஆனால் ஒரு பற்றாக்குறைன்னு வரும்போது என்ன நடக்குதுன்னா, இரத்தத்தினுடைய ஓட்டம் உள்ளுறுப்புகளுக்கு எவ்வளவு தூரம் நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை பாதுகாப்பதற்கு
உடம்பு நிலை மாறிக்கொண்டே இருக்கும். அதனால தான் இப்போது உடல் சோர்வுன்னு ஏற்படுது. உடல் சோர்வு நம்ம படுத்துக்கிறோம். அப்படி படுத்து ரெஸ்ட் எடுக்கும்போது கை காலுக்கு போகிற ரத்த ஓட்டத்தினுடைய தேவை குறையுது. அதில் மிச்சப்படுத்துகிற ரத்தத்தை கிட்னிக்கோ ஹார்ட்டுக்கோ பிரெயினுக்கோ உடம்பு செலுத்துது. இப்படி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல நம்ம உடம்பு மாதிரி வேறு யாருமே இருக்க முடியாது. அவ்வளோ ஒரு ஞானமாக நம்ம உடம்பினுடைய உள் உறுப்புகள் இயங்குகின்றன என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லித்தான் ஆகணும். ஸோ ரத்த அழுத்தத்தில் ஏற்படுகிற குறைபாடுகள். ரெண்டாவது, என்ன வகையான ரத்தம் அந்த இரத்த குழாய்க்குள்ளே போகுது. உதாரணத்துக்கு ஒரு ஹை பிளட் சுகர், இல்லை பிளட் சுகர் ரொம்ப குறைஞ்சி போச்சு, லோ பிளட் சுகர், ஹை கொலஸ்ட்ரால், இல்லை அதிகப்படியான யூரியா, கிரியாட்டினின், அப்படி ஒரு நச்சு கலந்த அந்த ரத்தம் அளவு வேணால் நார்மலாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய தன்மை ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி ஒரு நச்சுத்தன்மையாக மாறிவிடுகிறது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட அந்த இரத்தம் ஒரு உடலினுடைய ஒரு பகுதிக்கு, முக்கியமாக மூளைக்கு செல்லும் போது அந்த மூளை அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எனவே அந்த மூளையினுடைய வேலைத்திறமை வெகுவாக வேகமாக குறைபட்டு அதற்கான ஒரு நோய்கள் அவரை தாக்குவதாக நாம் பார்க்குறோம். ஸோ இது மாதிரி இந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டும் புரிஞ்சுக்கணும். குவான்டிட்டி ஆஃப் த பிளட்டு, குவாலிட்டி ஆஃப் த பிளட், இந்த ரெண்டுமே தான் அந்த பிரெயினுடைய ஆக்டிவிட்டியை தொடர்ந்து நிர்ணயம் பண்ணி கொண்டே இருக்கிறது. இதில் ஏதாவது குறைபாடு வரும்போது நோயாளிக்கு அதற்கு ஏற்றபடி பலவிதமான நரம்பு சம்பந்தமான நோய்கள் நாம் காண்கிறோம். இதை நம்ம வச்சுக்கணும். இரத்த குழாயில் 3 வகையான லேயர்ஸ் இருக்குது. அவுட்டர் லேயர் அட்வென்டிஷியா அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது மஸ்குலர் லேயர், மீடியா. அப்புறம் இன்டிமல் லேயர், அது உள் பகுதி. இந்த உள் பகுதி தான் அந்த தார் ரோடினுடைய அந்த மென்மையான பகுதிக்கு பாகத்துக்கு நம்ம அதை சமப்படுத்தலாம். ஸோ அந்த மென்மையான அந்த உள்பகுதியில் இந்த ரத்தம்ன்றது வெறும் திரவம் மட்டுமல்ல, அதுக்குள்ள இரத்த அணுக்களும் சேர்ந்து தான் போகுது. எல்லா விதமான நியூட்ரியன்ஸ் அதில் தான் கலந்து போகுது. அப்படி போகும்போது அந்த இரத்தத்தினுடைய ஓட்டம் தடைபடாமல் செல்லுவதற்கு ஒரு முக்கியமான காரணி எதுன்னு சொன்னால் அந்த இரத்த குழாயினுடைய அந்த உள்பகுதி, இன்னர் லேயர் ஆஃப் தி பிளட் வெசல் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த உள்பகுதியில் சேதம் ஏற்படின், அதாவது டேமேஜ் டு தி இன்டிமல் லேயர் ஆர் இன்டிமல் டேமேஜ் அப்படின்னு அது ஆங்கிலத்தில் சொல்லலாம். இந்த ரொம்ப மிருதுவாக இருக்கின்ற அந்த இன்னர் லேயர் ஏதோ ஒரு காரணத்தினால, அந்த காரணம் என்னன்றது நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு தடங்கள் ஏற்படும் போது இந்த இரத்த ஓட்டமும் தடைபடுகிறது. இதனால் என்னென்னலாம் ஆகலாம் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இரத்த குழாயினுடைய உட்பகுதி, அதாவது இந்த இன்னர் லேயர், அதில் டேமேஜ் எப்பெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வரும்போது, ஒரு ஷியர் ஆக்சிடெண்ட், ஒரு இன்ஜுரி, அந்த இரத்த குழாயை ஏதோ ஒரு காயப்படுத்தப்பட்ட அந்த இரத்த குழாய், அது இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. ஒரு அடியே படலாம், மரமே விழுந்திருக்கலாம், ஒரு வெட்டு காயம் பட்டிருக்கலாம். எப்படியோ ஒரு அந்த இரத்த குழாய் அடிபட்டு சிதைந்து இருக்கும்போது அதனுடைய எல்லா லேயர்ஸ்களும் என்னாகும், சேதமாகும். அப்படி சேதமாகும் பட்சத்தில் அந்த இன்னர் மோஸ்ட் லேயர், தட் இஸ் கால்டு இன்டிமல் லேயர், டியூனிகா இன்டிமா அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஒரு சேதம் ஏற்பட்டால், எப்படி ஒரு ரோட்டில் ஒரு சேதம் ஏற்பட்டால் உடனே அங்கே ஆக்சிடெண்ட் நடக்குது. அங்கே இதில் வெஹிக்கிள்ஸ் இறங்கி ஏறும்போது என்ன ஆகுதுன்னா, லேசாக தெரிஞ்ச அந்த கீறல் திடீர்னு பார்த்தா பெருசாக விரிஞ்சு போய் ஒரு வாகனமே அதுக்குள்ளே விழுந்து போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறத நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அதே போல தான் இந்த இன்டிமல் லேயருக்கு ஏற்படுகிற அந்த டேமேஜ் என்ன பண்ணும், அந்த இரத்த ஓட்டத்தினுடைய அந்த ஸ்மூத்தாக மெதுவாக போகிறத தடை பண்ணி என்ன ஆகும்னா, அதுக்குள்ளே இருக்கிற அந்த இரத்த குழாய்கள், லைக் இரத்த அணுக்கள், வெள்ளணுக்கள், சிகப்பணுக்கள், தட்டணுக்கள் என்னும் 3 வகையான இரத்த அணுக்கள் அதுக்குள்ளே செல்லுது. இதுங்கெல்லாம் தடுமாறி அந்த குழியில் விழ ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த இரத்த குழாய் ஒரு ஆபத்தான சூழ்நிலையை அங்கே வழிவகுக்குது. என்ன ஆகுதுன்னா, அங்கே போய் சேர அடிபட்டு அந்த இரத்த குழாய் எல்லாம், அந்த இரத்த அணுக்கள் எல்லாம் ஒரு மேடு மாதிரி ஆகிடுது. அந்த மேடு மாதிரி ஆகிறத
அது எதுக்காக ஒரு ரிப்பேரிங் ப்ராசஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம், சமன் பண்ணுறதுக்கு சீர்படுத்துவதற்கான ஒரு வேலையாக கூட எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மெக்கானிக்கலாக அடிபடுற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். எப்படியோ அந்த இரத்த குழாயினுடைய உள் அளவு சுற்றளவு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. So the intimal damage is the beginning activity of any damage to the blood circulation அப்படின்னு சொல்லலாம். இதனால் என்ன ஆகுது, அந்த இரத்த அணுக்கள் எல்லாம் ஒன்னோடு சேரும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த தட்டணுக்கள் பிளேட்லெட்டுன்னு சொல்கிறோம்ல, அது என்ன பண்ணும், சிகப்பு அணுக்களையும் வெள்ளை அணுக்களையும் ஒன்னோட சேர்ந்து அங்கே ஒரு பிளட் கிளாட் உருவாகுது. அதுக்கு பேர் தான் கிளாட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிளாட் ஃபார்ம் ஆன உடனேயே அந்த இரத்த குழாயினுடைய உள்ளளவு ஏறக்குறைய கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகப்படுகிறது, அடைபடுகிறது. அப்போது இரத்தத்தினுடைய போக்கு அதிகமாக குறைந்து கொண்டே போய் ஒரு கட்டத்தில் அந்த பகுதிக்கு ரத்தம் போகாமையே இருந்து, அதனால் அந்த குழாய் மூலமாக செல்லுகிற அந்த இரத்தத்தினுடைய அளவும் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்த இடம் ரத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாகுது. அதுக்கு பேர் வாஸ்குலர் இஸ்கீமியான்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இரத்த ஓட்டம் குறைஞ்ச உடனேயே அந்த பிரெயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் துள்ளி பார்க்கும், எப்படி ஒரு பெரிய மீனோ சின்ன மீனோ ஒரு தண்ணிக்குள்ளே நல்ல ஜாலியாக நீச்சல் அடிச்சிட்ருக்கோம், ஏதோ ஒரு காரணத்தினால அது கரையில் ஒதுங்கும்போது அது மூச்சு திணறதுக்கு சாவறதுக்கு முன்னாடி குதிக்கும், திருப்பியும் தண்ணிக்குள்ளே போக பார்க்கும், அப்புறம் கடைசியில் அதனால் எதுவுமே செய்ய முடியாமல் அங்கேயே தன்னை உயிரை விட்டு அமைதி ஆகிடுது. அதே போல் தான் இந்த பிரெயின் மேட்டரும் என்ன பண்ணும், ரத்தம் குறைய இனிஷியலாக அலாரம் வைக்கிற மாதிரி எனக்கு எதாவது செய்யுங்க, ஏதோ நடக்குது, ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி குதிக்கும். அப்பெல்லாம் ஒரு வகையான அறிகுறிகள் தென்படும். சரிவர கவனிக்கப்படாத பட்சத்தில் நேரம் ஆக அந்த இரத்த ஓட்டம் குறைந்து கடைசியில் அந்த பிரெயின் என்னாகும், கம்ப்ளீட்டாக செயல் இழந்து போகிறது. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரோக்குன்னு பேர், பெராலிட்டிக் ஸ்ட்ரோக். இதுக்கு பேர் பெராலிட்டிக் ஸ்ட்ரோக். முதல் காரணம் என்ன சொல்லிட்டேன், ரத்தத்தில் ஏற்படுகிற மாற்றம், இரத்த குழாயில் ஏற்படுகிற மாற்றம், இரத்த அழுத்தத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள். இது தவிர அந்த நபருக்குள்ள சில தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், அதாவது ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், கொலஸ்ட்ரால், இது எல்லாமே ஒரு கட்டத்தில் ரத்தத்தில் கலந்து அந்த நச்சு பொருளாகி அந்த இரத்த குழாயையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய ஒரு தீய குணம் அதை பாதிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆரம்பத்தில் என்னாகும், ஒரு டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக்னு சொல்கிறோம். அதாவது நான் ஏற்கனவே இந்த ஸ்ட்ரோக்கை ஒரு வானவில் மாதிரி நான் சொன்னேன், ஸ்பெக்ட்ரம் அப்படின்ட்டு. அது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டாசினிங்க மாதிரி, ஏதோ ஒரு நிமிஷம் ஒரு குழந்தைங்க திடீர்னு என் கையில் பொருள் கீழே விழுந்தது டாக்டர், ஆனால் உடனே நான் நார்மல் ஆகிடுறேன், திடீர்னு கை பலம் இல்லாமல் போச்சு, என்னடா அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளாரியே அது நார்மல் ஆகிடுச்சு. இதுக்கு ரிவர்சிபிள் இஸ்கீமிக் நியூரலாஜிக்கல் டெபிசிட். அது 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த மாதிரி வீக்னஸ் இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ ஆரம்பத்தில் சொல்கிறது டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக், TIA. அது என்ன, திடீர்னு வரும், ரொம்ப சொற்ப காலம்தான் அந்த வீக்னஸ் இருக்கும், பாதிப்பு இருக்கும், உடனே நார்மலுக்கு வந்துடும். அது ஆரம்ப நிலைமை. அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் இஸ்கீமிக் நியூரலாஜிக்கல் டெபிசிட். அது திருப்பி அதுவும் நார்மல் ஆகும், ஆனால் அது டைம் பவுண்ட் ரெக்கவரி. அதுக்கு ஒரு நாள் ஆகிடும். ஸோ ஒரு நாளுக்குள்ளே நார்மல் ஆகலைன்னா அப்புறம் ஒரு பெர்மனண்ட் டேமேஜ் ஆக வரலாம். அதுக்கு இட் மே பி டியூ டு ப்ரொலாங்டு வாசோஸ்பாசம், இல்லைன்னா பிளட் கிளாட் ரிசல்ட்டிங் இன் அப்ஸ்ட்ரக்ஷன் டு தி பிளட் ஃப்ளோ. அந்த கிளாட் ஃபார்ம் ஆகி இரத்த ஓட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு கட்டம் அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்ட்ராவாஸ்குலர் கிளாட் ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாட் என்னன்னா அப்படியே போய் ஒரு த்ராம்பஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ அந்த த்ராம்பஸ் கடைசியில் என்னாகும், இந்த இரத்த குழாயில் ஏற்படுகிற ப்ரெஷர்னுடைய அழுத்தத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக அது சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அது அந்த இரத்த ஓட்டத்தில் கலந்து பின்ன இங்கே ஏற்படுகிற அந்த த்ராம்பஸ் ரொம்ப கடைசியில் போய் ஒரு சின்ன இரத்த குழாயை பாதிச்சிடும். அதுக்கு பேர் த்ராம்போ எம்பாலிசம். அந்த த்ராம்பஸ்ன்றது ஹார்ட்லேருந்து கூட ஆரம்பிக்கலாம், பெரிய இரத்த குழாயில் ஆரம்பிக்கலாம், கிரேட் வெயின்ஸில் ஆரம்பிக்கலாம், இல்லை சின்ன இரத்த குழாயில் ஆரம்பிக்கலாம். எப்படி போனாலும் கடைசியில் எதில் போய் முடியும்னா இரத்த ஓட்டம் தடைபட்டு ஏறக்குறைய நின்று போகிற நிலைமைக்கு வரும்போது தான் ஒரு டேமேஜ் நமக்கு வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் ஃபைனலாக அந்த இரத்த குழாய்
வெடிக்கிறது. அதாவது there is a complete hemorrhage, I mean complete disruption of the all the 3 layers சொன்ன பார்த்தீங்களா, அந்த 3மே கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாதபடி அது வெடிக்கும்போது, அது கட்டாகும்போது, அது பிளட்டு வந்து இரத்த குழாய்க்குள்ளே இருக்கிறதுக்கு பதிலாக இரத்த குழாயை விட்டு வெளியில் வருது. அதுக்கு பேர் ஹெமரேஜ், செரிபிரல் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி ஒரு பல வகையான ஒரு ஸ்டேஜஸில் ரைட் ஃப்ரம் டிஐஏ வேசஸ்பாசத்துலேருந்து, இரத்த அணுக்களினுடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியிலிருந்து, இரத்த அழுத்தத்தினுடைய வேறுபாட்டிலிருந்து, ஆக்சிஜன் லெவல்லிருந்து, நியூட்ரியன்ஸினுடைய லெவல்லிருந்து, இந்த கார்பன் டை ஆக்சைடு, புரோட்டீன் அண்ட் குளுக்கோஸ் அதனுடைய விகிதாச்சாரத்திலிருந்து பல வகையான காரணங்கள்னால இந்த குவாலிட்டி ரத்தம் வந்து அந்த இடத்துக்கு போகாமல் அந்த இடம் வந்து ஒரு நச்சு கலந்த ஒரு இரத்த ஓட்டமாக மாறும்போது அந்த பிரெயின் பாதிக்கப்படுறது நாம் பார்க்குறோம். ஸோ இதை பற்றி சிம்பிள் டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக், அப்புறம் ரிவர்சிபிள் இஸ்கீமிக் நியூரலாஜிக்கல் டெபிசிட், அப்புறம் த்ராம்பஸ் ஃபார்மேஷன், கிளாட் ஃபார்மேஷன், அப்புறம் ப்ளீடிங், இப்படி பல வகையான காரணங்கள்னால ஒரு மூளையினுடைய ஒரு பகுதிக்கு இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் போது ஏற்படுகிற உடல் நிலைமைக்கு பேர் தான் ஸ்ட்ரோக்கு. இதை வந்து நம்ம அதற்கான சரியான சிகிச்சை முறைகளை நாம் கையாளும் போது, பரிசோதனைகளை நாம் மேற்கொள்ளும் போது, இதனால் வந்திருக்கு, அதனால் வந்திருக்கு, இதனால் வந்திருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கடைசி எல்லாத்தையும் நம்ம ஒரு கூட்டாக போய் பார்த்து சம்மரைஸ் பண்ணிவிட்டு, இதுதான் பிரச்சனை, சுகரை கண்ட்ரோல் பண்ணணும், ரத்த அழுத்தத்தை சீராக்கணும், கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணணும், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், மற்ற போதைப் பொருளை கம்ப்ளீட்டாக விட்டு ஒழிச்சிடணும், நல்ல விகிதாச்சாரத்தில் உணவு உட்கொள்ளணும், உடல் பயிற்சி எடுத்துக்கணும், எல்லா உடல் அமைப்புகளையும் நமக்கு ஏற்றபடி வைத்து கொள்ளணும், அன்றாட வாழ்க்கையில் நம்ம எதையுமே வந்து டென்ஷன் ஆகாமல் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகாமல் இருக்கணும், போதுமான அளவு தூக்கம் வேணும். இதெல்லாம் மீறி வரக்கூடிய ஒரு வியாதியை மருத்துவருடைய பாதத்தில் வச்சிடணும். அவருடைய பார்வையில் வைக்கும் போது அவர் அதுக்குள்ள என்ன டெஸ்ட் எடுத்து இவங்களுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் அவர் செய்ய போறார். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டை எப்படியெல்லாம் செய்யலாம், என்னென்னலாம் இருக்கு இல்லை அப்படின்றத ஒவ்வொரு டெஸ்ட்டு, ஒவ்வொரு சிகிச்சை முறையினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.